அன்பான எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் குடும்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள், உடன்பிறப்புகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வாழுகின்ற வீட்டை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக. நாமே குணமளிக்கிற ஆண்டவர் என்று சொன்னவரே, இந்த நோய் தொற்றுகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உயிருள்ளவரே, எங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவரே, ஆண்டவர் இயேசுவின் மீது உங்கள் கவலைகளை போட்டுவிடுங்கள், சுமத்தி விடுங்கள். அவர் உங்களுக்கு மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்று மறைநூல் சொல்லுவதை நினைவில் வைத்து, ஆண்டவரே, எங்கள் மீது நீர் இரக்கத்தை தொடர்ந்து பொழிய வேண்டுமாய் ஜெபித்து எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உள்ளங்கையிலே உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். பெற்ற தாய் உன் பிள்ளையை பால் குடிக்கும் குழந்தையை மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, உம்முடைய தயவு மிகுந்த அந்த வாக்குறுதியின்படி அப்பா, உயிருள்ளவரே, எங்களை நீர் உங்கள் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிற அந்த தைரியத்திலே சாமி, இந்த நாள் முழுவதையும் எங்கள் காலம் முழுவதையும் நடத்தும்படியாக எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், தீமைகளிலிருந்து பாதுகாத்திரணும். பாம்பின் மீதும், விரியன் பாம்பின் குட்டி மீதும், சிங்கத்தின் மீதும் நடந்து செல்லுவாய், கடந்து செல்லுவாய் என்று சொல்லுகிறவரே, உயிருள்ளவரே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாயிருப்பீராக. நாங்கள் செல்லுகின்ற பாதையில் எங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொன்னவரே, தீமைகளிலிருந்து எங்களை காக்கும்படி, ஆண்டவரே, தவறான பாதைகளில் செல்லாதபடி எங்களை கண்காணிக்கும்படி, அன்பின் கடவுளை எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படி உம்முடைய பரிசுத்த தூதர் எங்களுடன் எப்பொழுதும் இருக்க செய்வீராக. தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எங்களுடன் பயணிக்க செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு தாயாக இதோ உன்னுடைய தாய் என்று சொன்னவரே, கல்வாரியிலே உம்முடைய திருமகன் கிறிஸ்துவினுடைய அன்னையை எங்களுக்கு அன்னையாக கொடுத்த அந்த நிகழ்வை நினைத்து பார்க்கிறோம். அந்த தாய் மரியாவினுடைய பரிந்துரைகள் என்றும் எங்களோடு இருக்கட்டும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காண்பதைப் போல இயேசு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். தந்தை கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினாலே, ஆண்டவரே, விசுவாசத்தினாலே தகப்பனே, சாத்தானுடைய பிடியிலிருந்து அந்த மகனை விடுவித்தாரே, அதே போல எங்கள் ஒவ்வொருவரிலும் இருக்கிற சாத்தானுடைய குணங்கள், ஆணவம், சுயநலம், பொறாமை, காம இச்சைக்கான அடிமைத்தனம் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும், எங்கள் மத்தியிலே இருக்கிற சாத்தானுடைய குணங்களான சண்டை, சச்சரவு, பொருளாசை போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிக்கும்படி ஆண்டவரே, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக. ஊற்றும் ஆண்டவரே. சாத்தானுடைய தீக்கணைகள் அவிந்து போகட்டும். சாத்தானுடைய பற்கள் முனை ஒழிந்து போகட்டும். ஆண்டவரே, முனை முறிந்து அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாழ்வில உம்முடைய பேரு இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும். ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக, ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும், எங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை தாரும். எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் எந்த நெருக்கடியிலும் அசைக்க முடியாத விசுவாசத்தை தாரும். செல்லுகின்ற இடமெல்லாம் நாங்கள் எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், எங்கு சென்றாலும் என்னுடைய கட்டளைகளை உன் கண்முன் தொங்கி ஆட விடுவீராக என்று சொன்னவரே, உம்முடைய கட்டளைகளின்படி நட. வலப்பக்கமோ இடப்பக்கமோ திரும்பாமல் என்னுடைய பாதையிலே செல், அப்பொழுது நீ செய்வது அனைத்தும் வெற்றி காண்பாய் என்று சொன்னவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாக முடியட்டும். எங்களோடு தங்கி இருப்பீராக. இயேசுவின் இணையற்ற பெயரில் தாய் மரியாவின் பரிந்துரைகளோடு எங்கள் குடும்பங்களை, நாங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும், எங்களுடைய எதிர்காலம் முழுவதையும், உடலையும் உள்ளத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.